சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து தனியார் துறையின் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களும் இனி 2 அதிகாரப்பூர்வ அரசாங்க தளங்கள் மூலம் டிஜிட்டல் முறையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற புதிய நிபந்தனை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக ஒப்பந்தங்கள் கிவாவில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில், இப்பொழுது ஒவ்வொரு வேலைவாய்ப்பு ஒப்பந்தமும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கிவா போர்ட்டல் மற்றும் நீதி அமைச்சகத்தால் இயக்கப்படும் நாசிஸ் தளம் இரண்டிலும் பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த புதிய நடைமுறை மூலம் கிவாவில் ஆவணப்படுத்தப்பட்ட வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் நாசிஸ் தளத்தில் தானாகவே சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை பெறும். இதனால் தொழிலாளர்களின் ஊதிய உரிமைகள் பாதுகாக்கப்படும். தொழிலாளர்களுக்கு 30 நாட்களுக்கு மேல் சம்பளம் தர முதலாளி தாமதப்படுத்தினால் நாசிஸ் தளம் மூலம் நேரடியாக அமலாக்க கோரிக்கையை தாக்கல் செய்யவும் முடியும். மேலும் புதிய நிபந்தனைகளின்படி அனைத்து ஒப்பந்தங்களிலும் முதலாளி மற்றும் பணியாளர் இருவரின் பதிவு செய்யப்பட்ட தேசிய முகவரி, சரியான சம்பள நிலுவைத் தேதி, ஒப்பந்தத்தின் வகை ஃபிக்ஸ்டு அல்லது ஓப்பன் எண்டட், ப்ரொஃபஷன் மற்றும் சலுகைகள் என அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளதை முதலாளிகள் உறுதி செய்ய வேண்டும். இதை தவறினால் இவர்களுக்கு எதிர்கால பணி அனுமதி வழங்குவதற்கு கட்டுப்பாடுகள் மற்றும் அபராதமும் விதிக்கப்படலாம். இந்த புதிய திருத்தங்கள் சவுதி அரேபியாவின் தனியார் துறையில் உள்ள 13 மில்லியன் வெளிநாட்டு தொழிலாளர்களின் நீதி மற்றும் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் நோக்கத்திலும் தொழிலாளர் சந்தையில் வெளிப்படைத்தன்மையை மேற்கொள்ளவும் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.